ஓம் சாந்தி. இந்த திலாராம் தவக்காலத்தில் அடுத்து வரப்போகின்ற சில நொடிகளுக்கு இன்று 6ஆம் நாள் பாபாவை திவ்ய புத்தி அருள்பவராக மனதில் அனுபவித்து தியானிப்போம். ஆத்மாவாகிய நான் என் சுய நிலையில், என் ஆதி நிலையில் இந்த உடலிலிருந்து வேறான ஒரு சக்தியாக உணர்கின்றேன். ஆத்மாவாகிய நான் என்னை சுற்றவர நடைபெறும் விடயங்களையும் மனிதர்களையும் என் மன உணர்வுகளுக்கு ஏற்ற வகையில் எனது கடந்த கால சன்ஸ்காரங்கள், மனநிலைகள், எனக்குள் ஏற்பட்ட காயங்கள், என் எதிர்பார்ப்புகள் என்பன கலந்த நிலையில் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும், ஒவ்வொரு மனிதர்களையும், ஒவ்வொரு புரிதல்களையும் நான் பார்த்திருக்கின்றேன். இப்பொழுது சத்தியமே வடிவான என் திவ்ய புத்தி தாத்தா, தெய்வீக புத்தியை அருள்கின்ற பாபா உண்மையை எனக்கு உணர்த்தியிருக்கின்றார். ஞான உபதேசம் தந்து திவ்ய புத்தியை கொடுத்திருக்கின்றார். இப்பொழுது என் மனம் திவ்ய புத்தி தாத்தா பாபா தந்த ஞானத்தினால் தெளிவான புத்தியோடு அனைத்தையும் காண விரும்புகின்றேன். பாபா என்னை பார்த்து கூறுகின்றார், இனிமையான குழந்தையே, பாபா இப்பொழுது ஒவ்வொருவரின் புத்தியிலும் உள்ள பூட்டை திறப்பதற்காகவே வந்திருக்கின்றேன். ஞானம் என்ற 3ஆம் கண்ணை தர வந்திருக்கின்றேன். இருண்டு போன உங்கள் பார்வை இப்போது ஒளி பெறுகின்றது. உங்கள் பரம தந்தை பரமாத்மா திவ்ய புத்தி தாத்தா நான் திரிநேத்ரி என்று அழைக்கப்படுகின்றேன். பாபா 3 கண்களை எனக்கு தந்திருக்கின்றார். பாபாவின் புத்தி திவ்யமானது. அவர் எனக்கு சுத்தமான புத்தியை தர வந்திருக்கிறார். இப்பொழுது என் புத்தி தூய்மையாக இருப்பதால் ஒவ்வொரு காரியத்திலும் என்னால் வெற்றியடைய முடிகின்றது. தந்தையை நினைவில் வைத்திருப்பதனால் என் புத்தி தங்கக் கலசமாகின்றது. என்னால் ஞானத்தை உள்வாங்க முடிகின்றது.
எனது புத்தியிலுள்ள ஞானத்தினால் ஆத்மாவாகிய நான் எல்லோருடைய புத்திகளையும் அந்த திவ்ய புத்தி தாத்தா பரமாத்மா பரமதந்தை சிவனுடன் இணைக்கின்றேன். இதுவரை காலமும் எனது பார்வை, சிந்தனைகள், மனோபாவம் அனைத்தும் சத்தியமானதாக, யதார்த்தமாக இருக்கவில்லை. இப்பொழுது பாபா உங்கள் நினைவில் இருந்தவாறு என் புத்தி தெளிவடைகின்றது. என் கண்களை மறைத்து நின்ற பனிப்படலம் மாயை என்ற அறியாமை விலகுகின்றது. ஆத்மாவாகிய நான் என் சுய நிலையில் சரீரமற்றவனாக என்னை உணர்கின்றேன். இந்த சரீரமற்ற ஆத்மாவாக என் ஆதி நிலையில், அனாதி நிலையில் இருந்தவாறு ஒரு பார்வையாளனாக எந்த ஒரு எண்ணங்கள், விமர்சனங்கள் அற்ற நிலையில் என்னை சூழ உள்ள விடயங்களை, மனிதர்களை அவதானிக்கின்றேன். அனைத்திலிருந்தும் விலகி நிற்கின்றேன். இந்த தூய்மையான, கலப்படமற்ற, தெளிவான என் மன விழிப்புணர்வில் பாபா என் பக்கத்தில் எப்போதும் துணையாக நிற்பதை உணர்கின்றேன். அந்த பாபா எனக்கு தெய்வீக பார்வையை தந்து எனக்கு கண்களை தந்திருக்கின்றார். அனைத்தையும் தெளிவாகவும் முழுமையாகவும் தெரிந்தவர், அறிந்தவர், உணர்ந்தவர் என் அருகே என் துணையாக நிற்பதை நான் என் வாழ்க்கையின் உத்தரவாதமாக உணர்கின்றேன். பாபாவின் இந்த சகவாசத்தின் அனுபவம், உணர்வு என்னை முயற்சியின்றி சக்தி வாய்ந்த ஆத்மாவாக உணர வைக்கின்றது. இந்த சக்தி என்னை ஒவ்வொரு விடயங்களையும் என் மன உணர்வுகளின் கடந்த கால விளைவுகளின் புற வழிகாட்டல்களின் ஆதிக்கங்களுக்கு அப்பாற்பட்டு சரியான பார்வையில் பார்க்கச் செய்கின்றது. இயல்பாகவும் இயற்கையாகவும் அமைதியாகவும் சிரமமின்றி நான் நானாக இருப்பதை உணர்கின்றேன். ஆத்மாவாகிய நான் தூய தங்கமான புத்தியால் ஆரோக்கியமாக இருக்கின்றேன். பாதுகாப்பாக இருக்கின்றேன். தெளிவாக இருக்கின்றேன். ஆழ்ந்த அமைதியை அனுபவிக்கின்றேன். திவ்ய புத்தி தாத்தா பரமாத்மா சிவனின்
சகவாசத்தில் எனக்குள் திவ்ய புத்தியை உணர்கின்றேன். இந்த திவ்ய புத்தியின் நிலை என்னை பரமாத்மா சிவனுடன் இலகுவாக இணையச் செய்கின்றது. அவரது எண்ணங்களை என்னால் உணர முடிகின்றது, புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இந்த முற்றிலும் தெளிவான சலனமற்ற அமைதியான நிலையில் நிலைத்திருக்கின்றேன்.